ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பைப்லைன்ல வந்துட்டு நம்ம மல்டிபிள் ஃபைல்ஸ கொண்டு போகலாம். அதாவது சோர்ஸ்லேருந்து டார்கெட்டுக்கு. பட் எப்படி வந்துட்டு மல்டிபிள் பைப்லைன மேனேஜ் பண்றது? ஒரே நேரத்தில வந்துட்டு எப்படி மல்டிபிள் பைப்லைன வந்துட்டு ரன் பண்றது? அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சோர்ஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, 2 சோர்ஸ் இருக்கு. Azureல SQL DB வச்சுக்கலாம். இந்த Azure SQL DBல ஒரு 2 ஸ்கீமா. இப்போ DBOன்னு ஒரு ஸ்கீமா இருக்கு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேல் CLT அப்படின்னு ஒரு ஸ்கீமா இருக்கு. ஓகே. ஸோ இது போக இன்னொரு ஒரு டேட்டா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு Azureல பிளாப் ஸ்டோரேஜ். ஓகே. இதுல வந்துட்டு எனக்கு ஒரு மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் வந்துட்டு நான் டிஃபரெண்ட் பைப்லைன்ல நான் வந்து ஃபேப்ரிக் கூட கனெக்ட் பண்ண போறேன். இப்போ ஃபேப்ரிக் லேக் ஹவுஸ் எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் லேக் ஹவுஸ்ல இது வந்து ஃபோல்டர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது வந்துட்டு ஃபோல்டர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஃபோல்டர் 3. அப்ப நம்ம என்ன பண்றோம், சோர்ஸ்ல இருந்து டார்கெட்டுக்கு வந்துட்டு 3 டிஃபரெண்ட் பைப்லைன் கிரியேட் பண்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா, பைப்லைன் 1, பைப்லைன் 2, பைப்லைன் 3. அ. ஸோ இந்த மாரி 3 டிஃபரெண்ட் பைப்லைன நம்ம தனித்தனியா கிரியேட் பண்ணி, அதாவது சோர்ஸ்ல இருந்து டார்கெட்டுக்கு நம்ம மூவ் பண்றதுக்கு பதிலா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சைல்டு பைப்லைன் கான்செப்ட்ல நம்ம எத்தன பைப்லைன் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கிட்டே போலாம். அதாவது ஒரே ஒரு பேரண்ட் பைப்லைன் கிரியேட் பண்ணணும். அந்த பேரண்ட் பைப்லைனுக்கு கீழ நம்ம ஒரு சைல்டு பைப்லைன். அந்த கான்செப்ட்ல நம்ம வந்துட்டு மல்டிபிள் பைப்லைனா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது, நம்மளுக்கு சோர்ஸ்ல இருந்து டார்கெட்டுக்கு வந்துட்டு டேட்டாவ ஈஸியா மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இதே மாரி வந்துட்டு ஒரு என்விரான்மென்ட் வந்துட்டு நம்ம Azure SQLல ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணலாம். ஐ திங்க் வி ஹேவ் ஆல்ரெடி கிரியேட்டட். நம்ம வந்து போன வாரமே கிரியேட் பண்ணியிருக்கிறோம். portal.azure.com போறேன். அதுல சோர்ஸஸ்ல போனோம்னா, எனக்கு வந்துட்டு பிளாப் ஸ்டோரேஜ் இருக்கு. SQL DB இருக்கு. அந்த DB வந்து பார்த்தீங்கன்னா, இது சர்வர்ல கனெக்ட் ஆகுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த என்விரான்மென்ட்ல போயிட்டு எல்லா டேபிள்ஸும் கரெக்ட்டா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். முதல்ல பிளாப்க்குள்ள போறேன். பிளாப்க்குள்ள போனோம்னா நமக்கு ஸ்டோரேஜ்க்குள்ள போணும் கண்டெய்னர். இந்த கண்டெய்னர்ல பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டர் இருக்கு. ஓகே. ஸோ இதுல வந்துட்டு கஸ்டமர் அப்படின்னு ஒரு கண்டெய்னரும், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு கண்டெய்னரும் இருக்கு. கஸ்டமருக்குள்ள கஸ்டமர் ஃபைல்ஸ் இருக்கு. எம்ப்ளாயிக்குள்ள எம்ப்ளாயி ஃபைல்ஸ் இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பைப்லைன் 3ல வந்துட்டு மூவ் ஆகப்போற ஃபைல்ஸ். ஸோ பைப்லைன் 1 அண்ட் 2 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி SQL சர்வர் இருக்கு. நான் ரிசோர்ஸ் மேனேஜர்ல போயிட்டு, என்னோட SQL சர்வர்க்குள்ள போறேன். ஸோ இப்ப இந்த சர்வர வந்துட்டு நம்மளுடைய SSMSல ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணலாம். SSMS ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட சர்வர் நேம் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு, நான் இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். இதோட பாஸ்வேர்டு. ஸோ கனெக்ட் பண்றேன். அந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டு மேபி ரீசெட் ஆயிருக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டாட்டிக் ஐபி யூஸ் பண்றது இல்ல இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு ஐபி அட்ரஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஐபி அட்ரஸ் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன்.
சரிங்களா? கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ என்னோட டேட்டாபேஸ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு, நான் ஒரு நியூ கொரி எடிட்டர் ஓப்பன் பண்றேன். இப்ப இந்த டேட்டாபேஸ எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதுல டேபிள்ஸ்ல வந்து பாருங்க, நம்மளுக்கு ஒரு 2 செட் ஆஃப் ஸ்கீமாஸ் இருக்கு. ஒண்ணு வந்து டிபிஓ ஸ்கீமா இருக்கு. இன்னொன்னு சேல்ஸ் எல்பி ஸ்கீமா இருக்கு. இந்த டிபிஓ ஸ்கீமால வந்து பாத்தீங்கன்னா, எம்ப்ளாயி, ஆர்டர்ஸ் அப்படின்னு 2 டேபிள் இருக்கு. இந்த 2 டேபிளையும் ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட் சைடு மூவ் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பைப்லைன் 1 ஆக்டிவிட்டி. அப்ப பைப்லைன் 1ல நம்ம என்ன பண்றோம், டிபிஓல இருக்கிற எம்ப்ளாயி, இன்னொன்னு என்னது ஆர்டர். இது 2யும் நம்ம டார்கெட்டுக்கு மூவ் பண்ண போறோம். பைப்லைன் 2ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சேல்ஸ் எல்பில இருக்கிற கஸ்டமர், ப்ராடக்ட் இந்த 2 டேபிளையும் நம்ம மூவ் பண்ண போறோம். கஸ்டமர், ப்ராடக்ட். ஓகேங்களா? இப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டாஸ்க்கோட ஒரு ஓவர்வியூ. ஓகே. யூசுவலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பைப்லைன் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அந்த பைப்லைன்ல இந்த மாதிரி வந்துட்டு மல்டிபிள் டேபிள்ஸ் நம்ம லோட் பண்றோம் அப்படின்னா, அந்த மல்டிபிள் டேபிள்ஸோட நேம வந்துட்டு ஒரு டிபிஎல் கான்ஃபிக் டேபிள் மூலமா வந்துட்டு ரீட் பண்ணி, நம்ம வந்துட்டு அந்த டேபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு மூவ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதே டிபிஎல் கான்ஃபிக் டேபிள நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி, ஒரே பைப்லைன் டேபிளா நான் கிரியேட் பண்ண போறேன். அது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, இப்ப இது 3 பைப்லைன் அப்படின்றனால 3 டிஃபரெண்ட் டிபிஎல் கான்ஃபிக் டேபிள் முதல்ல நம்ம ரெடி பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டிபிஎல் கான்ஃபிக் டேபிள் நம்மளுக்கு என்ன வேணும்? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்சி ஸ்கீமா போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த எஸ்ஆர்சி ஸ்கீமா சைடு, அடுத்து எஸ்ஆர்சி டேபிள். ஸோ டார்கெட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, சிங்க் பாத். ஓகே. நம்ம வந்துட்டு இந்த டேபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபேப்ரிக்ல நம்ம ஃபைல்ஸா மூவ் பண்ண போறோம். சிங்க் சைடு பாத்ன்னு போட்டாச்சு. உங்களுக்கு வந்துட்டு இதுல ஈஸ்ட் ஆக்டிவ் வேணும்னா ஈஸ்ட் ஆக்டிவ் போட்டுக்கலாம். சோர்ஸோட ஸ்கீமா என்னது? டிபிஓ. டேபிள் நேம் என்னது? எம்ப்ளாயி. ஆர்டர். சிங்கோட பாத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்க்குள்ள குளோபல்குள்ள எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு ஃபோல்டர். இது பிரான்ஸுக்குள்ள குளோபல்குள்ள ஆர்டர் அப்படின்னு ஒரு டேபிள் அப்படின்னு ஒரு ஃபோல்டர். இது ரெண்டும் ஆக்டிவா இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பைப்லைனோட கான்ஃபிக் டேபிள். இதே மாதிரி செகண்ட் பைப்லைன். இப்போ நான் என்ன பண்றேன், இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கீமா நேம் என்னது? சேல்ஸ் எல்டி. ஓகே. சேல்ஸ் எல்டி அப்படின்றது தான் நம்மளுக்கு ஸ்கீமா நேம். டேபிளோட நேம் என்னது? ப்ராடக்ட். ப்ராடக்ட். கஸ்டமர், ப்ராடக்ட். ஓகே. ஸ்மால் போட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர், டார்கெட் லொகேஷன்ல ப்ராடக்ட். இது வந்து 2வது பைப்லைனுக்கு உண்டான கான்ஃபிக் டேபிள். 3வது பைப்லைன் பிளாக் ஸ்டோரேஜ். இதுக்கு உண்டான கான்ஃபிக் டேபிள் நம்மளுக்கு என்னன்னா, இப்போ சோர்ஸ் சைடு வந்து கண்டெய்னர் நேம் என்ன? சோர்ஸ் சைடு வந்துட்டு கண்டெய்னர் நேம். ஒரு தடவை மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். ஆல் சோர்சஸ்ல போயிட்டு என்னோட பிளாக்ல கண்டெய்னர்ஸ்குள்ள போயிடுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர், எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு 2 கண்டெய்னர் இருக்கு. அப்போ கஸ்டமர், எம்ப்ளாயி அப்படின்னு 2 கண்டெய்னர் இருக்கு. டார்கெட் சைடு வந்து பாத்தீங்கன்னா சிங்க் பாத் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்துட்டு என்னோட குளோபல்ல
பிரான்ஸ்ல குளோபல்ல இது வந்து பிளாப் அப்படின்றதுனால பிளாப்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள கஸ்டமர்னு சேவ் பண்றோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிளாப்குள்ள எம்ப்ளாயின்ற ஃபோல்டர்ல சேவ் பண்றோம். இதுக்கு நம்ம இஸ் ஆக்டிவ் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். இது வந்து மூணாவது பைப்லைனோட கான்ஃபிக் டேபிள். ஓகே. அப்போ ஒரு பைப்லைனுக்கும் நம்ம தனித்தனியா கான்ஃபிக் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே. பட் ஆக்சுவலி நம்ம இங்க வந்துட்டு தனித்தனியா கிரியேட் பண்ண போறது கிடையாது. இது மூணையும் நம்ம ஜேசனா கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரே டேபிள்குள்ள நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஒரே டேபிள்குள்ள நம்ம எப்படி கொண்டு போறது அப்படின்னா, நான் வந்து டிபிஎல் கான்ஃபிக் அப்படின்னு கிரியேட் பண்றதுக்கு பதிலா பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ இங்க வந்துட்டு டிபிஎல் பைப்லைன் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி போறோம். ஸோ இது ஆல்ரெடி இருக்கு. நான் வந்து உங்களுக்கு நான் டிராப் பண்ணிட்டு அதை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறேன். டிராப் டேபிள் பைப்லைன் கான்ஃபிக். ஃபர்ஸ்ட் நான் இதை டிராப் பண்ணிடுறேன். இப்போ இந்த டேபிள் நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். பைப்லைன் கான்ஃபிக் டேபிள் அப்படின்ற டேபிள்ல நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, முதல்ல வந்துட்டு பைப்லைனுக்கு ஒரு ஐடி, பைப்லைன் ஐடி. அடுத்து பைப்லைனோட டாஸ்க் நேம். சரிங்களா? பைப்லைன் நேம்னே வச்சுக்கலாம். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அந்த பைப்லைன்ல நம்ம யூஸ் பண்ண போற கான்ஃபிக் டேபிள், கான்ஃபிக் டேபிளோட கொரின்னு வச்சுக்கலாம். கான்ஃபிக் கொரி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. பைப்லைன் அண்டர்ஸ்கோர் கான்ஃபிக் கொரி. ஓகே. ஸோ இது மூணையும் வந்துட்டு நான் இங்க வச்சுக்கிறேன். ஸோ இங்க வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பைப்லைன் ஐடியில வந்துட்டு 1, 2, 3ன்னு வச்சுக்கலாம். மொத்தம் 3 பைப்லைன் யூஸ் பண்ண போறோம். பைப்லைனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ முதல்ல வந்துட்டு அசூர் சீக்வல்ல இருந்து லேக்-ஹோஸ்ட்க்கு நம்ம மூவ் பண்ண போறோம். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அசூர் சீக்வல் டிபி டு லேக்-ஹோஸ்ட் அப்படின்னு இதுக்கு நேம் வச்சுக்கிறேன். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டாவது இந்த பைப்லைனுக்கும் இதே நேமே வச்சுக்கிறேன். ஓகே. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, பிளாக் டு லேக்-ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுக்கும் ஒரே நேமு, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற நேமு. இது ரெண்டுக்கும் ஒரே நேம் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, இது ரெண்டுலயும் வந்துட்டு சோர்ஸும் சரி டார்கெட்டும் சரி ஒரே சோர்ஸ் டார்கெட்னால நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா பைப்லைன் கான்ஃபிக் கொரியில நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டேபிளை வந்துட்டு அப்படியே நம்ம ஜேசனா கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகே. ஸோ இதை எப்படி வந்துட்டு ஜேசனா கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்றது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல நான் என்ன பண்றேன், இந்த டேபிள் வந்துட்டு கிரியேட் பண்றேன். ஸோ கிரியேட் டேபிள் பைப்லைன் கான்ஃபிக் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இதுல பைப்லைன் ஐடி ஐஎன்டின்னு கொடுத்துடலாம். அடுத்து பைப்லைன் நேம் இதை வந்து வேர் கேர் அப்படின்னு கொடுத்துடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பைப்லைன் இதை வந்து கொரின்னு கூட வச்சுக்கலாம். பைப்லைன் கொரி ஸ்டார்ட் வேர் கேர் 1000 வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா இது கொரி வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்கும். நான் கிரியேட் பண்ணிடுறேன். இந்த டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போறேன்னா, இன்சர்ட் இன்டு பைப்லைன் கான்ஃபிக் டேபிள் இந்த டேபிள்குள்ள போயிட்டு வேல்யூஸ்ல என்ன ஆட் பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ பைப்லைன் ஐடி 1, பைப்லைனோட நேம் என்னது, அசூர் சீக்வல் டிபில இருந்து
இது. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பைப்லைனோட கொரி. பைப்லைனோட கொரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொரி வந்துட்டு இத நம்ம ஜேசனா கன்வெர்ட் பண்ணி உள்ள லோட் பண்ணணும். இத எப்படி நம்ம ஜேசனா கன்வெர்ட் பண்றதுன்னா, இத அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. நீங்க ஏதாவது வந்துட்டு ஒரு ஏஐ எடுத்துக்கங்க. இப்போ ChatGPTயோ இல்ல வந்துட்டு வேற ஏதாவது மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டோ எடுத்துக்கங்க. ஸோ நான் வந்து ChatGPT எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நீங்க அத அப்படியே பேஸ்ட் பண்ணி, இந்த டேபிள வந்துட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ப்ளீஸ் கன்வெர்ட் த போ டேபிள் இன்டு ஜேசன் அப்படின்னு குடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அழகா ஜேசனா கன்வெர்ட் பண்ணி குடுத்துரும். ஓகேங்களா? இந்த ஜேசனுக்கு நீங்க ஒரு ஹெட்டர் வச்சுடுங்க. ஓகேங்களா? முதல்ல இத காப்பி பண்ணிட்டு, ஒரு நோட்பேட்ல போடுங்க. ஓகே. நோட்பேட்ல போட்டு, இதுக்கு வந்து நீங்க ஒரு ஹெட்டர் வைக்கணும். ஹெட்டர் வந்துட்டு இப்ப என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்து நான் மெட்டா டேட்டா அப்படின்னு ஓகே. மெட்டா டேட்டான்னு வச்சுட்டு, இதுக்கு ஹெட்டர்ன்றனால இங்க நீங்க டபுள் கோட் குடுக்கணும். இந்த டபுள் கோட் குடுத்துட்டு, ஒரு என்ன சொல்றது? ஒரு கோலன் குடுத்துருங்க. கோலன் குடுத்துட்டு, நீங்க இத ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இத மொத்தமா வந்துட்டு நீங்க ஒரு கர்லி பிராக்கெட்ல கூட நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்க குடுத்திருக்க அந்த சின்டாக்ஸ் கரெக்ட்டா இருக்குதா? இல்லையான்னு நீங்க மறுபடியும் இதுல செக் பண்ணிக்கலாம். பிஃபோர் நீங்க டேபிள்ல போடுறதுக்கு முன்னாடி. எஸ். சின்டாக்ஸ் வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு வருது. ஓகேங்களா? இத அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு, மறுபடியும் நம்ம நோட்பேட்ல இதே ஃபார்மேட்லயே பேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா, நம்ம அடுத்தடுத்த டேபிளுக்கு நம்ம இதுதான் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இத அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணுங்க, நம்மளுடைய SQLல 3வது காலம்ல 3வது காலம் நம்மளுக்கு என்னது பைப்லைன் கொரின்னு இருக்கு. இந்த பைப்லைன் கொரி வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி வேர் கேர் அப்படின்றனால நம்ம என்ன பண்ணணும், ஒரு சிங்கிள் கோட்டுக்குள்ள இந்த ஜேசன அப்படியே பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? நான் ஒரு சிங்கிள் கோட் ஆட் பண்ணிட்டேன். அப்படியே வந்து என்னோட ஜேசன் கொரிய பேஸ்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? இது ஆப்வியஸ்லி கீழ தான் வரும். சரிங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கோட்டுக்குள்ள நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஸோ நீங்க குளோஸ் பிராக்கெட் குடுத்தீங்கன்னா, இந்த லைன் முடிஞ்சிருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சிருச்சு. இன்சர்ட் இன்டோல. ஓகே. ஒரு கமா குடுத்துட்டு, இந்த செட்ட அப்படியே காப்பி பண்ணிருங்க. காப்பி பண்ணிட்டு, இன்னொரு தடவ பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணீங்கன்னா, இப்போ 2வது லைன். 2வது லைன்ல வந்துட்டு நம்மளுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே நேம் தான். இது மட்டும் தான் மாறும். ஸோ அப்போ இத வந்து நம்ம ஈஸியா டேபிள் ரெஃபரன்ஸ வச்சு மாத்திக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னன்னா, ஸ்கீமா நேம் வந்து சேல்ஸ் எல்டி. சே சாரி ஸ்கீமா நேம் வந்துட்டு சேல்ஸ் எல்டி. ஓகே. ஆ இது வந்து கஸ்டமர். ஓகே. கஸ்டமர். இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர். ம். அப்படியே கீழ வாங்க. இங்க வந்து சேல்ஸ் எல்டி. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட். இங்க வந்துட்டு ப்ராடக்ட் அப்படின்னு குடுத்துடலாம். இப்ப 2வது செட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து 3வது செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இத யூஸ் பண்ணணும். ஓகே. அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த செட்ட அப்படியே இன்னொரு தடவ காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்றேன். லாஸ்ட்டா கமா தேவையில்ல. இது இங்க முடியறதுனால, இத வந்து 3ன்னு மாத்திர்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிளாப் டூ லேக் ஹவுஸ். ஓகே. இத குடுத்துடலாம். இப்போ சோர்ஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர். கண்டெய்னர் வந்துட்டு நம்மளுக்கு என்னது?
ஸோ ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர். ஓகே. ஸோ இது டேபிள் நேம் தேவையில்லை. சிங்க் சைடு வந்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்ல குளோபலுக்குள்ள பிளாபுக்குள்ள கஸ்டமர். அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸோட கண்டெய்னர். கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி. ஸோ பாத்து. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாத்து. பாத் ஆல்ரெடி இருக்கு. நான் இந்த இடத்துல ஒரு பிளாப்னு ஒன்று அடிஷனல் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு எம்ப்ளாய்க்குள்ள போடுறேன். இதுவும் வந்து ஆக்டிவான்னு கேட்டீங்கன்னா ஆக்டிவ். ஸோ இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நான் ஆட் பண்றேன். ஸோ இதை ஆட் பண்ணிட்டு இப்போ நான் செலக்ட் query போட்டு காமிச்சேன்னா உங்களுக்கு வந்துட்டு கிளியரா புரியும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பைப்லைன் கான்ஃபிக். இப்போ நான் ரன் பண்றேன். பாருங்க பைப்லைன் கான்ஃபிக்ல நம்மளுக்கு என்ன இருக்கு, மொத்தம் 3 காலம். அதுல ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பைப்லைனோட ஐடி, அதுக்கப்புறம் இந்த டாஸ்கோட நேம் என்ன பண்றோன்றது, ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைப்லைனோட கொரி. ஸோ இந்த கொரியை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பைப்லைனுக்கும் பாஸ் பண்ண போறோம். அந்த பைப்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இது கான்ஃபிக் டேபிள் மாதிரி ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து சோர்ஸ் சைடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நம்மளுக்கு டார்கெட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நான் app.fabric.com போயிடுறேன். ஓகே. ஸோ இதில் போயிட்டு நான் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்றேன். ஃபேப்ரிக் ஜூலை 013. ஸோ இதை நம்ம ட்ரையலா வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ள நான் ஒரே ஒரு லேக் ஹவுஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லேக் ஹவுஸ்க்கு பேர் வந்து பிரான்ஸ் லேக் ஹவுஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ டார்கெட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேக் ஹவுஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததா ஒரு டேப்ல நான் என்னோட ஒர்க் ஸ்பேஸை கால் பண்ணிக்கிறேன். இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல ஒரு நியூ ஐட்டம் கிரியேட் பண்றேன். ஸோ இதுல வந்துட்டு ஒரு பைப்லைன். இந்த பைப்லைனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் பேரண்ட் பைப்லைன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பேரண்ட் பைப்லைன் மூலமா நம்மளுடைய பைப்லைன் கான்ஃபிக் டேபிள ரீட் பண்ண போறோம். ரீட் பண்ணி இந்த பைப்லைனோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் அதுக்குள்ள வச்சுட்டு, அதுல இருந்து நம்ம சைல்டு பைப்லைன் கிரியேட் பண்ணி, அந்த சைல்டு பைப்லைனுக்கு ஒரு பைப்லைனுக்கு தேவையான டிபிஎல் கான்ஃபிக் இன்ஃபர்மேஷன் டேபிள நான் இங்க இருந்து ஜெனரேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பேரண்ட் பைப்லைன்ல ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டி. ஸ்கிரிப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலி நம்மளுக்கு டேபிள்ல ரீட் பண்ணும். இந்த ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டி எடுத்துக்கங்க. இந்த ஸ்கிரிப்ட்ல போயிட்டு நம்மளுடைய அசூர் சீக்வல் டிபியை ரீட் பண்ணிக்கலாம். அசூர் சீக்வல் டிபி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து என்னோட அசூர் சீக்வலை கால் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்னோட சர்வர் நேம் இங்க இருந்து காப்பி பண்ணிக்கிறேன். டேட்டாபேஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட யூசர் நேம், பாஸ்வேர்ட்.
என்கிரிப்ஷன் எடுத்துடுறேன். பாஸ்வேர்ட் நான் மறுபடியும் கூட எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது கான்ஃபிகர் ஆயிடுச்சு. இதுல போயிட்டு நம்ம வந்து ஒரு டைனமிக்கா ஒரு கொரி எடுக்கணும். இந்த கொரி வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இங்க இருக்கிற பைப்லைன் கான்ஃபிக் டேபிள்ல இருந்து ஒரு பைப்லைன் ஐடியா எடுத்துட்டு வரணும். அப்படி ஒரு பைப்லைன் ஐடியா எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த பைப்லைன் ஐடியா எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேராமீட்டர் வழியா நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அந்த பேராமீட்டர் நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய பைப்லைன்ல அவுட் சைடு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஒரு பேராமீட்டர். ஸோ இந்த பேராமீட்டருக்கு பேர் வந்துட்டு பிஎம் அண்டர்ஸ்கோர் பைப்லைன் ஐடி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அது ஐடி காலம்ன்றதுனால இன்டிஜர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் இந்த பேராமீட்டருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். இப்போ நான் என்ன பண்றேன், இதை கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடில் ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டியை கிளிக் பண்றேன். இந்த ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டியில நம்ம இங்க வந்து ஒரு டைனமிக் கொரி வந்துட்டு எடுக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா வியூ இன் எக்ஸ்பிரஷன் பில்டர் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ இப்போ இந்த டைனமிக் கொரி வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம நார்மலா வந்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பைப்லைன் கான்ஃபிக் டேபிள் போடுறோம் இல்லையா. ஸோ இந்த பைப்லைன் கான்ஃபிக் டேபிள்ல நம்மளுக்கு ஒரு பைப்லைன் ஐடியா எடுத்துட்டு வரணும். அப்போ ஒரு பைப்லைன் ஐடியா எப்படி எடுத்துட்டு வரணும்னா, வேர் பைப்லைன் ஐடி ஈக்குவல் டு 1 இப்படிதான் வந்துட்டு நம்மளுக்கு கொரி இருக்கணும். ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஒன்னுன்றத வந்து நம்ம டைனமிக்கா மாத்தணும். இப்போ இந்த ஒன்னை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ என்னோட இந்த பேராமீட்டரை கால் பண்றேன். ஸோ அப்படி கால் பண்ணும்போது ஸோ நம்மளுடைய பேராமீட்டருக்கு உண்டான அந்த அட் சிம்பிள் நம்மளுக்கு முன்னாடி போய் விழுந்துரும். நம்மளுக்கு முன்னாடி தேவையில்லை. அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துலயே போடுங்க. போட்டுட்டு ஒரு கர்லி பிராக்கெட் போட்டுக்குங்க. சரிங்களா? ஸோ ஜென்ரலா வந்துட்டு அட் சிம்பிள் நடுவுல வருது அப்படின்னா அங்க ஒரு கர்லி பிராக்கெட் போட்டுக்குங்க. போட்டுட்டு இதை ஓகே கொடுத்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய கொரி வந்துட்டு டைனாமிக்கா செட் ஆயிடும். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த கொரியை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். முதல்ல ஹோம் போயிட்டு சேவ் பண்ணுங்க. ரன் பண்ணுங்க. ரன் பண்ணும்போது எந்த பைப்லைன் நம்ம ரன் பண்ண போறோம்னு கேக்குது. ஸோ நான் பைப்லைன் ஐடி வந்து 1 அப்படின்னு கொடுத்துறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போ சக்சஸ் ஆயிடுச்சு. இதோட அவுட்புட் நான் கிளிக் பண்றேன். இப்போ இந்த அவுட்புட்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய பைப்லைன் ஐடி 1ல பைப்லைன் ஐடிக்கு நேரம் 1 அதோட நேம் பாத்தீங்கன்னா அசூர் சீக்வல் டிபி லேக் ஹவுஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அசூர் சீக்வல் டிபி டு லேக் ஹவுஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பைப்லைன் கொரி. ஓகே. ஸோ இந்த பைப்லைன் கொரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கு. இதுக்கு உண்டான பைப்லைன் கொரி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு ஒரு நோட் பேட்ல பேஸ்ட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு இது பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ இதுல இருந்து தான் நம்ம வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம இதுக்கு அடுத்து சைல்டு பைப்லைன்ல பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து ஆக்சுவலா நம்ம டேபிளோட இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்ப நம்ம இது வரைக்கும் ஹைரார்கி எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னா, ரிசல்ட் செட்டோட ஜீரோல இருந்து ரோஸ்ல இருந்து ஜீரோல இருந்து அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டரா நம்ம கால் பண்ணணும். ஓகே. ஸோ இது எப்படி கால் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஸ்கிரிப்டோட ஆன் சக்சஸ்ல இருந்து நான் வந்து ஒரு ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி எடுக்க போறேன். இந்த ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி தான் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு பைப்லைன் வந்துட்டு
இந்த பைப்லைனா இல்ல இந்த பைப்லைனா அப்படின்றத ஸ்விட்ச் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி ஆட் பண்றேன். ஆக்டிவிட்டில போயிட்டு ஸ்விட்ச் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ யூசுவலி உங்களுக்கு வந்துட்டு எத்தனை பைப்லைன் கிரியேட் பண்ண போறீங்களோ, அத்தனை பைப்லைனையும் ஸ்விட்ச் ஆக்டிவிட்டில நம்ம மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், இதோட ஆன் சக்சஸ்ல இங்க டிராக் பண்ணிடுறேன். டிராக் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆக்டிவிட்டில போயிட்டு ஆக்டிவிட்டீஸ்ல டைனமிக்கா இத கால் பண்றேன். எப்படி கால் பண்ண போறேன்னா, ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டியோட அவுட்புட்ல இருந்து ரிசல்ட் செட்டோட 0ல இருந்து ரோஸோட 0ல இருந்து நம்மளுடைய பைப்லைன் நேம வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். ஓகே. பைப்லைன் நேம வந்துட்டு எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன்னா, ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டில ஆல்ரெடி நம்ம பைப்லைன் ஐடி என்னன்றத குடுத்துடுறோம். ஓகேங்களா? அப்போ அந்த பைப்லைன் ஐடிக்கு அகைன்ஸ்டா இருக்கிற அந்த பைப்லைன் நேம இது ரீட் பண்ணிடும். ஓகேவா? இப்ப இந்த பைப்லைன் நேம வச்சு நம்ம சைல்டு ஆக்டிவிட்டி அதாவது சைல்டு பைப்லைன் கிரியேட் பண்ணி அந்த சைல்டு பைப்லைனை கால் பண்ண போறோம். ஓகே. அப்ப இந்த இடத்துல எத்தனை சைல்டு பைப்லைன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு சைல்டு பைப்லைன் கிரியேட் பண்ணா போதும். ஏன் அப்படின்னா இது என்னதான் 3 டிஃபரெண்ட் டாஸ்கா இருந்தாலுமே ஆனா ஃபர்ஸ்ட் 2 டாஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸும் டார்கெட்டும் ஒண்ணா இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பைப்லைன் போதும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவதுக்கு மட்டும்தான் வந்து சோர்ஸும் டார்கெட்டும் டிஃபரெண்டா இருக்கு. அதனால இதுக்கு ரெண்டாவது பைப்லைன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற 3 டாஸ்க்குமே பாத்தீங்கன்னா 2 பைப்லைன் நான் கிரியேட் பண்ணா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், முதல்ல பைப்லைன் ஆட் கேஸ்ல போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் பைப்லைனுக்கு பேரு பேர் வந்துட்டு இந்த நேம் எக்ஸாக்ட்டா வச்சிருங்க. இத காப்பி பண்ணி இந்த நேம் எக்ஸாக்ட்டா வைக்கணும். இத ஏன் வந்து எக்ஸாக்ட்டா இந்த நேம்லயே வைக்கணும்னா, பிகாஸ் நம்ம இந்த ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டில இருந்து நம்ம கால் பண்ற இந்த பைப்லைன் நேம் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணும். ஓகே. ஸோ அப்ப ஸ்கிரிப்ட்ல நம்ம என்ன பைப்லைன் ஐடி குடுக்குறோமோ, அந்த பைப்லைன் ஐடியோட நேம் இங்க வந்து கரெக்ட்டா அந்த சைல்டு பைப்லைன கால் பண்ணும். அதனால தான் நேம் வந்து எக்ஸாக்ட்டா இருக்கணும். ஓகே. இத குடுத்துட்டு இத எடிட் பண்ணுங்க. எடிட் பண்ணும்போது இங்க வந்து ஒரு சைல்டு பைப்லைன கால் பண்ணணும். சைல்டு பைப்லைன கால் பண்றதுக்கு முதல்ல ஒரு ஆக்டிவிட்டி இன்வோக் பைப்லைன் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. அத எடுத்துக்கங்க. இந்த இன்வோக் பைப்லைன் மூலமா தான் போயிட்டு நம்மளுடைய சைல்டு பைப்லைன கால் பண்ணணும். முதல்ல இந்த இன்வோக் பைப்லைன்ல செட்டிங்ஸ்ல நம்மளுடைய ஃபேப்ரிக்கோட இன்ஃபர்மேஷன நம்ம இங்க கால் பண்ணணும். ஸோ நம்ம ஃபேப்ரிக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அந்த கனெக்ஷன் மூலமா தான் வந்துட்டு நம்ம பைப்லைன கால் பண்ண முடியும். ஸோ அப்ப அந்த கனெக்ஷன நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படின்னா, இந்த டிராப் டவுன்ல போயிட்டு ப்ரௌஸ் குடுங்க. நம்மளுடைய ஃபேப்ரிக் டேட்டா பைப்லைன் வரும். அத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க சைன் இன் குடுத்துருங்க. ஸோ நம்மளுடைய சைன் இன் டீடைல்ஸ் கேட்கும். ஸோ நம்மளுடைய சைன் இன் குடுத்துடலாம். குடுத்ததுக்கு அப்புறம் இங்க ஃபைனலா வந்து கனெக்ட் குடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய ஃபேப்ரிக் வந்துட்டு கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப இந்த ஃபேப்ரிக்ல வந்துட்டு நம்ம எந்த ஒர்க் ஸ்பேஸ்ல கரண்ட்டா ஒர்க் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூலை 013 அந்த ஒர்க் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்றோம். ஸோ அதுவும் செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே. இல்ல நீங்க வேற ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வேணும்னா நீங்க இங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள நம்ம எந்த பைப்லைன கால் பண்ண போறோம்? ஸோ அப்ப இங்க தான் வந்து நீங்க ஒரு சைல்டு பைப்லைன் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி சைல்டு பைப்லைன் எதுவுமே இல்ல. அதனால இங்க ஒரு சைல்டு பைப்லைன் கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்றதுன்னா, இங்க நியூ அப்படின்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பைப்லைனுக்கு பேர் வந்து சைல்டு பைப்லைன் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு கிரியேட் பண்றேன்.
ஸோ கிரியேட் பண்ணா புதுசா ஒரு பைப்லைன் கிரியேட் ஆகும். இந்த பைப்லைனை முதல்ல டெஸ்டிங் பண்ணி பார்க்கறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நான் ஆட் பண்றேன். ஆக்டிவிட்டில போயிட்டு வெயிட் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. இத கால் பண்றேன். ஸோ இந்த வெயிட் ஆக்டிவிட்டி ஒண்ணும் இல்ல. நம்மளுக்கு ஜஸ்ட் வந்துட்டு இது வெயிட் பண்ணும். நம்மளுக்கு எத்தன செகண்ட் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணா போதும். ஓகே. ஜஸ்ட் ஃபார் ஒரு டெஸ்டிங் பர்ப்பஸ் இந்த பைப்லைன் ரன் ஆகுதா இல்லையான்னு. ஓகே. ஸோ இப்போ இந்த பைப்லைனுக்கு நம்ம ஒரு கான்ஃபிக் டேபிள் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த கான்ஃபிக் டேபிளோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல இருக்குது. பைப்லைனோட கொரியில இருக்குது. சரிங்களா? இந்த பைப்லைனோட கொரிய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேரண்ட் பைப்லைன்ல இருக்கிற ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டி மூலமா ஆல்ரெடி ரீட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ரீட் பண்ண அந்த கொரிய ஒரு பாராமீட்டர் மூலமா நம்ம வாங்கணும். ஓகே. அதுக்கு நான் என்ன பண்றேன், இந்த பைப்லைன்ல வெளியில ஒரு பாராமீட்டர் கிரியேட் பண்றேன். இந்த பாராமீட்டருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம் அண்டர்ஸ்கோர் இதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம்? டிபிஎல் கான்ஃபிக்ன்னு வச்சுக்கலாமா? இல்ல சரி. டிபிஎல் கான்ஃபிக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அப்போ நம்ம இந்த இன்புட்ட வந்துட்டு ஒரு அரேவா தான் நீங்க வாங்கணும். ஏன்னா ஸ்ட்ரிங்கா வாங்க முடியாது. ஜேசன் கொரி இல்லையா இது? இது வந்து பார்த்தீங்கன்னா, இது என்டையர்லி ஒரு ஜேசன் கொரி. இந்த ஜேசன் கொரிய நம்ம ஸ்ட்ரிங்கா எடுத்துட்டு வர முடியாது. இத வந்து ஒரு அரேவா தான் எடுத்துட்டு வர முடியும். ஸோ நான் அரேவா எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இந்த சைல்டு பைப்லைன் வந்துட்டு நம்ம செட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இத ஒரு சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ணிட்டு, இப்ப மேல இந்த டேப்ல சைல்டு பைப்லைன்ல நம்ம கரண்ட்டா இருக்கிறோம். இப்போ இங்கருந்து பேரண்ட் பைப்லைனுக்கு ஸ்விட்ச் பண்ணுங்க. பேரண்ட் பைப்லைன்ல போனீங்கன்னா, இப்போ இந்த இடத்த ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுடைய சைல்டு பைப்லைன் வந்துரும். இத கால் பண்ணுங்க. இத கால் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு உண்டான பாராமீட்டர் அந்த சைல்டு பைப்லைன்ல நம்மளுக்கு என்ன பாராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோமோ, அந்த பாராமீட்டர் இங்க வந்துரும். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த பாராமீட்டர்ல நம்ம டைனமிக்கா ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும். என்ன வேல்யூ ஆட் பண்ணணும்னா, நம்மளுடைய ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டில இருந்து ரிசல்ட் செட்ல இருந்து ரோஸ்ல இருந்து இந்த ரோஸ்க்குள்ள பைப்லைன் கொரி. இந்த பைப்லைன் கொரிய எடுத்துட்டு வரணும். ஓகே. அப்ப இந்த பைப்லைன் கொரி என்ன பண்ணும்னா, இந்த பாராமீட்டர்ல போயிட்டு அரேவா உள்ள போய் உட்கார்ந்துரும். ஓகே. நான் அரேவா உள்ள போய் உட்காரும்போதே நான் என்ன பண்ணிடுறேன், இந்த அரேய ஃபார்மேட் பண்ணிடுறேன். இத எப்படி ஃபார்மேட் பண்றதுன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த என்டையர் கொரிக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்ட் பிராக்கெட் போட்டுக்கங்க. போட்டுட்டு, இங்க முன்னாடி ஜேசன் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. சரிங்களா? டைப் பண்ணிட்டீங்கன்னா, இந்த அரே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட் ஆயிடும். ஜேசன் ஃபார்மேட்ல அழகா ஃபார்மேட் ஆயிடும். ஃபார்மேட் ஆனோனே ஓகே குடுங்க. இப்போ நம்மளுக்கு சைல்டு பைப்லைன் 1 வந்து ரெடி. ஓகே. ஸோ கையோட என்ன பண்ணிடுங்க, சேவ் பண்ணுங்க. ஓகே. இப்போ நம்மளுடைய பேரண்ட் பைப்லைன்ல ஸ்விட்ச் ஆக்டிவிட்டிக்குள்ள போங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஸ்கிரிப்ட்ல இருந்து ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்விட்ச் ஆக்டிவிட்டில ஃபர்ஸ்ட் சைல்டு பைப்லைன் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதே மாரி இன்னொரு செட் செகண்ட் பைப்லைன் கிரியேட் பண்ணணும். சைல்டு பைப்லைன். இப்போ இதே ஸ்விட்ச் ஆக்டிவ் கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பைப்லைன் கிரியேட் பண்ணியாச்சு இல்லையா? இதுல வந்து இன்னொரு ஆட் கேஸ்ன்னு குடுத்துட்டு, இப்ப செகண்டா நம்மளுக்கு என்ன வேணும் அப்டின்னா, இந்த நேம்ல ஒரு சைல்டு பைப்லைன் கிரியேட் பண்ணணும். இந்த நேம் குடுத்துடுறேன்.
குடுத்துட்டு, இத எடிட் பண்றேன். ஆஸ் யூசுவல் நீங்க என்ன பண்ணணும், ஒரு இன்வோக் பைப்லைன் கால் பண்ணுங்க. இந்த இன்வோக் பைப்லைன்ல செட்டிங்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபேப்ரிக் அத எடுத்துக்கங்க. ஒர்க் ஸ்பேஸ் வந்துட்டு நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸ் எடுத்துக்கங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு சைல்டு பைப்லைன் 2 வந்துட்டு கால் பண்ணணும். ஸோ சைல்டு பைப்லைன் 2 வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இப்போ ஒண்ணு புதுசா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா, சைல்டு பைப்லைன் 2. ஓகே. கிரியேட். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு சைல்டு பைப்லைன் 2 கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுலயும் போயிட்டு ஒரு டம்மி ஆக்டிவிட்டி, ஒரே ஒரு வெயிட் ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு, இத வந்து ஒரு 5 செகண்டுக்கு வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பைப்லைன்லயும் ஒரு பாராமீட்டர் கிரியேட் பண்ணி, அந்த பாராமீட்டர்ல நம்மளுடைய அரே வேல்யூவ கால் பண்ணணும். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு நியூ பாராமீட்டர் கிரியேட் பண்றேன். இந்த பாராமீட்டருக்கு பேர் வந்துட்டு பிஎம் டிபிஎல் கான்ஃபிக் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, அரேல நம்ம கால் பண்ணிக்கலாம். அப்போ சைல்டு பைப்லைன் 2 வந்துட்டு நம்ம செட் பண்ணியாச்சு. இத ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கங்க. இத சேவ் பண்ணிட்டு மறுபடியும் பேரண்ட் பைப்லைன் வாங்க. பேரண்ட் பைப்லைன்ல இப்ப இந்த பைப்லைன ரெஃப்ரெஷ் பண்ணி கால் பண்ணுங்க. சைல்டு பைப்லைன் 2வ கால் பண்ணீங்கன்னா, அதுக்கு நேரா இருக்கிற பாராமீட்டர் வரும். இதுல போயிட்டு நம்மளுக்கு அதே மாதிரி ஸ்கிரிப்டோட அவுட்புட்ல இருந்து ரிசல்ட் செட்ல இருந்து ரோஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன வேணும்? பைப்லைன் கொரி வேணும். பைப்லைன் கொரி. இந்த பைப்லைன் கொரிய வந்து நம்ம அரேயா கால் பண்ணும்போதே ஜேசனா ஃபார்மேட் பண்ணிடுங்க. ஸோ தட் ஒரு ரவுண்ட் பிராக்கெட் போட்டுக்கங்க கம்ப்ளீட்டா இந்த கொரிக்கு. ரவுண்ட் பிராக்கெட் போட்டு முன்னாடி ஜேசன் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. ஸோ தட் இது ஜேசனா கன்வெர்ட் ஆயிடும். ஓகே. ஸோ இப்போ இந்த சைல்டு பைப்லைனும் ரெடி. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹோம்ல போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ நான் என்ன பண்ணிருக்கிறேன், சைல்டு பைப்லைன் 1லயும் ஒரு டம்மி ஆக்டிவிட்டி போட்டுக்கிறேன். சைல்டு பைப்லைன் 2லயும் ஒரு டம்மி ஆக்டிவிட்டி போட்டுக்கிறேன். 2 பைப்லைன்லயுமே ஒரு பாராமீட்டர் கிரியேட் பண்ணி, அந்த பாராமீட்டர்ல என்னோட ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டில இருந்து என்னோட ஜேசன் கொரிய கால் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இத ரன் பண்ணி பார்த்துடலாம். இதோட அவுட்புட் வந்து நமக்கு எப்படி வருது அப்படின்றத நம்ம இங்க ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்மளுடைய பேரண்ட் பைப்லைன் வந்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டி வந்து ஸ்விட்ச் கால் பண்ணுது. இந்த ஸ்விட்ச் வந்துட்டு ஸ்விட்ச்ல 2 பைப்லைன் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு அசூர் SQL DB2 லேக் ஹவுஸ், இன்னொன்னு பிளாக் 2 லேக் ஹவுஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு நம்ம பைப்லைன் ஐடி என்ன குடுக்குறோமோ, அந்த ஐடி வந்துட்டு இங்க போய் கால் பண்ணும். இப்போ பைப்லைன் ஐடி 3ன்னு குடுத்தோம்னா, டைரக்ட்டா பிளாக்குக்கு வந்துரும். பைப்லைன் ஐடி 1ன்னு குடுத்தோம்னா, இங்க வந்துரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ நம்ம வந்து இத ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணிடலாம். ரன் பண்றேன். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா, பைப்லைன் ஐடி 1 வந்து ரன் பண்ணணும். ஓகே குடுங்க. ஸோ இப்போ ஸ்கிரிப்ட் வந்துட்டு சக்சஸ் ஆயிடுச்சு.
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி கால் பண்ணும். இந்த ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இன் ப்ராக்ரஸ்ல போயிடுச்சு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு 1ன்னு குடுத்தனால, இன்வோக் பைப்லைன் 1க்கு போயிடுச்சு. ஓகேங்களா? இன்கேஸ் அந்த ஸ்கிரிப்ட்ல 3ன்னு குடுத்திருந்தோம்னா, இன்வோக் பைப்லைன் 2க்கு போயிருக்கும். ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இன்வோக் பைப்லைன் வந்துட்டு சக்சஸ் ஆயிடுச்சு. இந்த இன்வோக் பைப்லைன்ல நம்மளுக்கு என்ன இன்புட் வருது அப்படின்றத நம்ம இங்க செக் பண்ணலாம். இந்த இன்புட்ட கிளிக் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்ம குடுத்த அந்த மெட்டா டேட்டா கான்ஃபிக் அந்த டிபிஎல் கான்ஃபிக் டேபிள் வந்து ரீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம 1ன்னு குடுத்தனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 1ல இருக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அழகா ரீட் ஆயிட்டு நம்மளுக்கு வந்துருச்சு. 1ல வந்து பார்த்தீங்கன்னா, டிபிஓ ஸ்கீமால இருக்கிற எம்ப்ளாயி டேபிளும், ஆர்டர் டேபிளும் நம்ம காப்பி பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம இங்க குடுத்துக்கிறோம். 1ல வந்து பார்த்தீங்கன்னா, டிபிஓ ஸ்கீமால இருக்கிற ஆ எம்ப்ளாயி டேபிளும், கான்ஃபிக் டேபிளும் வந்துரும். சரிங்களா? ஸோ இப்ப இந்த ஜேஎஸ்ஆன காப்பி பண்ணி வச்சுக்கங்க. இத காப்பி பண்ணி நான் என்ன பண்ணி இன்னொரு டேப்ல போட்டு வச்சுக்கிறேன். ஓகே. இப்ப நான் சைல்டு பைப்லைன் போறேன். போயிட்டு இந்த வெயிட்ட டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் ஈச் எடுக்கணும். இந்த ஃபார் ஈச்ல இங்க வந்துட்டு சீக்வென்ஷியல் எடுத்துக்கலாம். இல்ல நீங்க பேட்ச்சா கூட எடுத்துக்கலாம். பட் நான் என்ன பண்றேன், பேட்ச்சாவே எடுத்துக்கிறேன். இங்க போயிட்டு டைனமிக்க கிளிக் பண்றேன். டைனமிக்ல நம்மளுக்கு எங்கருந்து வரணும்னா, நம்மளுக்கு அந்த அரே பேராமீட்டர் இருக்கு இல்லையா? அந்த பேராமீட்டர்ல இருந்து நம்மளுக்கு இங்க வரணும். ஸோ அப்ப அந்த பேராமீட்டர நீங்க இங்க கால் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த பேராமீட்டர நீங்க கால் பண்ணும்போது, ஜெனரலா நம்மளுடைய அரே வந்துட்டு என்ன ரீட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அவுட்புட்ட ரீட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, PM_TPL கான்ஃபிக்ன்னு இருக்கு இல்லையா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அரேயோட அவுட்புட். ஓகே. அப்ப இந்த அவுட்புட்ல இருந்து நம்மளுக்கு என்ன வேணும்? மெட்டா டேட்டான்ற இன்ஃபர்மேஷன் வேணும். மெட்டா டேட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளோட இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், இந்த மெட்டா டேட்டான்றத காப்பி பண்ணிட்டு, இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள ஒரு சிங்கிள் கோட்டுக்குள்ள குடுத்துடுறேன். ஓகேங்களா? இத ஏன் வந்து நான் டாட் குடுக்காம ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள குடுக்குறேன் அப்படின்னா, டாட் நீங்க எங்க குடுக்கணும்னா, JSONல இதுக்கு அடுத்ததா ஒரு ஹையரார்கி போம்போது தான் உங்களுக்கு டாட் குடுக்கணும். ஓகேங்களா? பட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அடுத்த ஹையரார்கி போகாம வித்தின் அந்த ஹையரார்கிலயே ஒரு ஹெட்டர் மாரி இருக்குது. ஓகேங்களா? அப்ப அப்படி ஹெட்டர் மாரி வரும்போது, நீங்க இந்த மாரி தான் குடுக்கணும். குடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. இப்போ ஃபார் ஈச் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபார் ஈச்க்குள்ள போயிட்டு ஒரு காப்பி ஆக்டிவிட்டி ஆட் பண்ணிக்கங்க. இந்த காப்பி ஆக்டிவிட்டில சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சர்வர் தான். கனெக்ஷன் டைப் வந்துட்டு இது வந்து Azure SQL DB. Azure SQL டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. டேட்டாபேஸ் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. இப்போ டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைனமிக்கா பாஸ் பண்ண போறோம். என்டர் மேனுவலில போயிட்டு ஸ்கீமா நேம்ல ஆட் டைனமிக் கன்டென்ட். ஸோ ஃபார் ஈச்ல இருக்கிற நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, சோர்ஸ் ஸ்கீமா வேணும். அப்போ சோர்ஸ் ஸ்கீமா போட்டுக்கங்க. அதே மாரி டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, டைனமிக்ல ஃபார் ஈச்ல இருக்கிற சோர்ஸ் டேபிள் வேணும். ஸோ சோர்ஸ் டேபிள் போட்டுக்கங்க. ஓகே. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டினேஷன் சைடு வந்துருங்க. டெஸ்டினேஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லேக் ஹோஸ்ட் வேணும். ப்ரௌஸ் ஆல்ல போயிட்டு நம்மளுடைய பிரான்ஸ் லேக் ஹோஸ்ட் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ஃபைல்ஸா காப்பி பண்ண போறோம். இந்த ஃபைல்ஸ்ல போயிட்டு டைரக்டரி. இந்த டைரக்டரிய நீங்க டைனமிக்கா எடுத்துக்கங்க. ஃபார் ஈச்ல இருக்கிற நம்மளுடைய சிங்க் பாத். இத எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. ஸோ ஃபைல் நேம்ல எதுவுமே குடுக்க வேண்டாம். அது அப்படியே அந்த ஃபைலாவே வந்துரும். உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா, இத நீங்க CSV ஃபைலா கூட காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஒரு தடவ சோர்ஸ் செக் பண்ணிடுறேன்.
சோர்ஸ்ல என்ன டேபிள் வேணும், என்ன ஸ்கீமா வேணும்ன்றத நம்ம இங்க கான்ஃபிகர்ல குடுத்தாச்சு. டெஸ்டினேஷன்ல நம்மளுக்கு சிங்க் பாத் குடுத்தாச்சு. என்ன அவுட்புட்டா வேணும் அப்படின்றத குடுத்தாச்சு. இதுதான் சைல்டு பைப்லைன் 1 கான்ஃபிகரேஷன். இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சைல்டு பைப்லைன் 2க்குள்ள போறேன். இதுல இருக்கிற டம்மி ஆக்டிவிட்டிய டெலீட் பண்ணிட்டு, அதே மாதிரி வந்து ஒரு ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு, கான்ஃபிகரேஷன் எல்லாமே அதே மாதிரி தான். செட்டிங்ல போயி, முதல்ல இங்க ஒரு டைனமிக் கன்டென்ட் ஆட் பண்ணணும். இந்த டைனமிக் கன்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த பாராமீட்டர், அரே பாராமீட்டர்ல இருந்து நம்மளுக்கு இந்த மெட்டா டேட்டா வேணும். ஸோ இந்த மெட்டா டேட்டாவ சிங்கிள் கோட்டுக்குள்ள குடுத்துருங்க. ஸோ ஃபார் ஈச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத எடிட் பண்ணிட்டு, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி எடுத்துக்கங்க. ஸோ இந்த காப்பி டேட்டா ஆக்டிவிட்டில வந்து பாத்தீங்கன்னா, சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பிளாப் ஸ்டோரேஜ். ஸோ பிளாப் ஸ்டோரேஜ் வந்துட்டு நம்ம எப்படி கான்ஃபிக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் அதுக்கு வந்து முதல்ல என்னோட பிளாப் ஸ்டோரேஜ்க்குள்ள போறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக் ஸ்டோரேஜ்ல நீங்க போனீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடு வந்துட்டு ஆக்சஸ் கீஸ் அப்படின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டோரேஜோட நேம் இருக்கு இல்லையா? இத காப்பி பண்ணிக்கங்க. இதுதான் வந்து நமக்கு கான்ஃபிக்க்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷன். ஸோ இதுல போயிட்டு ப்ரௌஸ் ஆல் குடுங்க முதல்ல. ஸோ நீங்க இங்க நியூல போயிட்டு பிளாப்ன்னு டைப் பண்ணுங்க. அசூர் பிளாப்ன்னு வரும். கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ அந்த அசூர் பிளாபோட பேர பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆத்தென்டிகேஷன்ல அக்கவுண்ட் கீ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கங்க. அக்கவுண்ட் கீல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பிளாபுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற ஆக்சஸ் கீய காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு, பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு, கனெக்ட் அப்படின்னு குடுத்துருங்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பிளாப் வந்து சோர்ஸ் சைடு கான்ஃபிகர் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நம்ம எப்படி கால் பண்ண போறோம்னா, வைல்ட் கார்ட் பாத்தா கால் பண்ண போறோம். வைல்ட் கார்ட் கூட வேண்டாம். ஃபைல் பாத்தாவே கால் பண்ணலாம். ஏன்னா நம்ம கான்ஃபிக் டேபிள்ல ரெடி பண்ணியாச்சு எல்லாமே. ஸோ இதுல வந்து ஜஸ்ட் கண்டெய்னர் நேம் மட்டும் குடுத்தா போதும். ஸோ கண்டெய்னர் நேம் பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே 2 கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கிறோம் இதுல. கஸ்டமர், எம்ப்ளாயி. ஓகேங்களா? ஸோ அப்போ இத வந்து நீங்க டைனமிக்கா குடுக்கணும். ஸோ இத நீங்க கிளிக் பண்ணிட்டு, ஃபார் ஈச்ல ஸோ ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு அந்த ஜேசன் கொரி இல்ல. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதுல போயிட்டு காப்பி பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஜேசன் கொரி. காப்பி இன்னொரு டேப்ல போயிட்டு நான் பேஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ கண்டெய்னரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா, எஸ்ஆர்சி கண்டெய்னர் அப்படின்னு இருக்கு. அப்போ ஐட்டம் டாட் எஸ்ஆர்சி கண்டெய்னர். ஓகே. ஸோ டைரக்டரி, சப் டைரக்டரி இல்ல. டைரக்ட்டா அந்த கண்டெய்னருக்குள்ளேயே நம்மளுக்கு ஃபைல்ஸ் இருக்கிறனால வந்து சப் டைரக்டரி நேம் குடுக்க தேவையில்ல. அதே மாதிரி ஃபைல் நேம் குடுக்க தேவையில்ல. ஏன்னா டைனமிக்கா வந்துட்டு எல்லாத்தையுமே காப்பி பண்றதுனால எதுவுமே குடுக்க தேவையில்ல இங்க. ஸோ நீங்க இப்போ டெஸ்டினேஷன் போயிடலாம். டெஸ்டினேஷன பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு லேக் ஹவுஸ். ஸோ இப்போ பிரான்ஸ் லேக் ஹவுஸ் எடுத்துக்கங்க. இதுல போயிட்டு நம்ம ஃபைல்ஸ் தான் காப்பி பண்ண போறோம். இதுல டைரக்டரி மாத்தணும். நம்ம ஐட்டம்ல போயிட்டு, இப்போ இதோட சிங்க் பாத் குடுத்துடலாம். குடுத்துட்டு ஓகே குடுத்துறேன். ஃபைல் நேம் டைனமிக்கா வந்துரும். ஓகே.
ஸோ இங்க வந்து நீங்க அந்த ஃபைல் ஃபார்மேட் கூட நீங்க செட் பண்ண தேவையில்ல. ஏன்னா வந்து நம்ம என்ன ஃபைல் ஃபார்மேட்ல பிளாப்ல இருக்கோ, அது அப்படியே இங்க வந்துரும். ஓகே. ஸோ இப்ப சைல்டு பைப்லைன் 2 இதோட கான்ஃபிகரேஷனும் ரெடி. இதையும் போயிட்டு சேவ் பண்ணிக்கங்க. ஓகே. இப்ப கடைசியா பேரண்ட் பைப்லைன் வரலாம். பேரண்ட் பைப்லைன வந்துட்டு நம்ம இப்ப மறுபடியும் ரன் பண்ணலாம். இப்ப இத ரன் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் பைப்லைன நான் ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பைப்லைன் ரன் பண்ணா நம்மளுக்கு என்ன ரன் ஆகும்னா, இந்த Azure SQL DBயோட கான்ஃபிகரேஷன் ரன் ஆகும். நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டியும் சக்சஸா ரன் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ என்னோட லேக் ஹவுஸ்க்குள்ள போறேன். லேக் ஹவுஸ்ல போயிட்டு ஃபைல்ஸ ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ பிரான்ஸ்ல குளோபல்க்குள்ள பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸ் அதுக்குள்ள இந்த எம்ப்ளாயி சிஎஸ்வி, ஆர்டர்ஸ்ல ஆர்டருக்குள்ள அந்த சிஎஸ்வி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பைப்லைன். இப்போ செகண்ட் செட் ஆஃப் பைப்லைன் நம்மளுக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இதே பைப்லைன மறுபடியும் ரீரன் பண்ணுங்க. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு குடுங்க. ஓகே குடுங்க. இப்ப இதுவும் சக்சஸ் ஆயிடுச்சு. இப்ப என்னோட லேக் ஹவுஸ்க்குள்ள போறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் இத ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப பாருங்க. நம்மளுக்கு கஸ்டமர் டேபிள் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்குது. அடிஷனலா கஸ்டமர் டேபிள்ல சேல்ஸ் எல்டியோட கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருச்சு. ப்ராடக்ட் டேபிள் வந்திருக்கு. ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் எல்டியோட ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து 2வது பைப்லைன்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன். இப்ப 3வது பைப்லைன் ரன் பண்ணுவோம். மறுபடியும் இந்த பைப்லைன ரன் பண்றேன். இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 3 ரன் பண்றேன். அப்ப 3வது பைப்லைன்ல நம்மளுக்கு என்ன காப்பி ஆகும்னா, பிளாப் ஸ்டோரேஜ்ல இருக்கிற அந்த கஸ்டமர் ஆர்டர் அந்த 2 அ ஃபைல்ஸும் நம்மளுக்கு இந்த சைடு வந்து விழுந்துரும். ஓகே. ஸோ நம்ம இதையும் டெஸ்ட் பண்ணிடலாம். இப்ப இதுவும் சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்றேன், என்னோட லேக் ஹவுஸ்ல போயிட்டு மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப இது பிளாப்ன்றனால இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாப்ன்ற ஃபோல்டருக்குள்ள வந்துருச்சு. இப்போ பிளாப்ன்ற ஃபோல்டர்ல 2 சப் ஃபோல்டர். அதுல கஸ்டமர்னா கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன், எம்ப்ளாயினா எம்ப்ளாயியோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தனியா வந்துருச்சு. சரிங்களா? ஸோ அப்ப இந்த மாரி வந்து நீங்க எத்தன பைப்லைன் வேணாலும் ஒரு பேரண்ட் பைப்லைன்க்குள்ள கிரியேட் பண்ணி, அத வந்து நீங்க ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி மூலமா மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே.